அவள் கணவர் அழைத்து, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். இன்று நாங்கள் வெளியே வந்து எங்கெல்லாம் சென்றோம் என்று அனைத்து விஷயங்களையும் அவள் கூறினாள். ஆனால் பொட்டு வைத்ததை மட்டும் அவள் கூறவில்லை. அது எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. என்ன காரணம் என்று புரியாமல் நானும் அமைதியாகவே இருந்தேன். ஒரு 9 மணி இருக்கும். அப்போது பக்கத்தில் உள்ள தியேட்டரில் படம் பார்க்கலாம் என்று முடிவெடுத்தோம். இருவரும் போய் படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். படத்தில் வரும் ஒவ்வொரு காமெடிக்கும் அவள் சிரித்துக்கொண்டே என் மீது சாய்வதும் அவள் கையில் படுவதுமாகவே இருந்தது. படம் முடிந்து நாங்கள் இருவரும் பைக்கில் சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென்று நல்ல மழை. நாங்கள் வீட்டுக்கு செல்ல இன்னும் 5 கிலோமீட்டர் இருந்தது. அதனால் முழுவதுமாகவே நனைத்து ஒரு ஓரமாக நின்று மழையில் நனைந்து கொண்டிருந்தோம். ஒரு மணி நேரம் கழித்து தான் மழை விட்டது. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி சரியாக 2. இருவரும் பாத்ரூம்க்கு சென்று குளித்துவிட்டு ஆடைகளை மாற்றிவிட்டு மழையில் நனைந்ததால் தூக்கமும் இல்லாமல் ஒரு நடக்கத்திலேயே நான் இருந்தேன். நான் முதலில் சென்று விட்டு வந்தேன். பிறகுதான் அவள் சென்று உடையை மாற்றிக்கொண்டு இருந்தாள். அப்போது படுக்கை அறையில் கதவை தட்டிக்கொண்டு உள்ளே வரலாமா என்று அழைத்தேன். வா என்று அவள் அழைத்தாள். நானும் சரி என்று உள்ளே நுழைந்தேன். அப்பொழுதுதான் என் கண்களுக்கு விருந்தாக மாறியது. ஆம், அவள் ஒரு தவளை மட்டும் கட்டிக்கொண்டு உடையை தேடிக் கொண்டிருந்தாள். நான் வேண்டுமானால் சென்று பிறம் வருகிறேன் என்றேன். பரவாயில்லை, உள்ளே வா என்று அழைத்தாள். நானும் அவள் கூறியது போல் சென்று படுக்கையில் அமர்ந்தேன். 5 நிமிடம் அவளிடம் எதுவும் பேசாமல் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் பெயரை கூறி, ஏன்டா எதுவும் பேசல, என்ன ஆச்சு என்று அவள் கேட்க, நானும் தூக்கம் வரவில்லை, அதான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நான் வந்தேன் என்று கூற, அவளும் சரி என்றாள். எனக்கும் உறக்கம் வரவில்லை. மழையில் நனைந்து வந்ததால் உடல் எல்லாம் ஏதோ மாதிரி இருக்கிறது என்றாள். ஒரு சிகப்பு கலர் நைட்டியை ஒன்று எடுத்து அதை அவள் அணிய ஆரம்பித்தாள். அதை நான் பார்ப்பதை அவள் கவனித்து எதுவும் கூறாமல் அப்படியே இருந்தாள். நான் அவளை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் என் முகத்தை பார்த்து, ஏன் என்னாச்சு என்று கேட்டாள். ஏன் அப்பப்போ இந்த உலகத்தை விட்டு நீ போயிடன்னு கேட்டா. நான் ஒன்னும் புரியாம அவன் முகத்தை பார்த்த. என்ன இது யோசிக்கிற, ஏன் ஏதாச்சு பிரச்சனையா என்று கேட்டாள். இல்லை, நீ இந்த உடையில் மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று நான் கூற, அவள் மெதுவாக சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அப்பொழுது தான் நான் கவனித்தேன். எனக்கு காட்டிக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். நான் என்னை மறந்து நான் அங்கேயே இருக்க அவள் அனைத்து விளக்குகளையும் அணைத்து விட்டு கதவை பூட்டிவிட்டு படுக்கையறை கதவையும் தாளிட்டாள். நான் அப்பொழுது தான் சுய நினைவுக்கு வந்து, நான் சென்று படிக்கிறேன் சோபாவில் என்று கூற, அவள் பரவாயில்லை என்று கூறி, இங்கேயே படு, நீ அங்கு படுக்க வேண்டாம் என்று கூற, நானும் எதுவும் கூற முடியாமல் அப்படியே இருக்க அவளுடைய வெட்டி வைத்த பணியாரத்தை நான் கண்டேன். எனக்கு கண்களுக்கு விருந்தாக இருந்தது. சிறிது நேரம் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். சிறிது நேரத்தில் அவளை நான் வர்ணிக்க ஆரம்பித்தேன். அவள் வெட்கப்பட்டு கொண்டே இருந்தாள். அவள் ஏதோ ஒன்று கூறுவது போல் முணுமுணுத்தாள். அது என் காதுக்கு நன்றாகவே கேட்டது. என்னவென்றால் உனக்காகத்தான் என்று. ஆனால் நான் கேட்காதது போல் என்ன சொன்னாய் என்று கேட்க அவள் எதுவும் சொல்லவில்லை. எனக்கும் தயக்கம். அதனால் நான் மறுபடியும் அவளை பார்க்க, அவள் இப்படியே பேசிக்கொண்டே இருந்தால் பொழுது விடிந்து விடும். வா, இருவரும் படுக்கலாம் என்று கூற, ஏன் அவசரம், நாளை முழுக்க நம் இருவருக்கும் விடுமுறைதானே என்று நான் கூற, அவள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு அமைதியாக சென்று படித்தாள். நானும் அவள் அருகே படித்தேன். என் உடலில் எதுவும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. ஆனாலும் அதை நான் வெளிக்காட்டவில்லை. என் மூச்சுக்காற்று மிகவும் வெப்பமாக வந்தது. அதை என்னாலே உணர முடிந்தது. உனக்கு லைட் வேண்டுமா, இல்லை ஆஃப் பண்ணவா என்று அவள் கேட்க,
நான் லைட் ஆஃப் பண்ணலாம் என்று கூற, அவள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாள். அது எனக்கு புரியவில்லை. நான் சரி என்று சென்று லைட்டை ஆஃப் செய்துவிட்டு வந்து அவள் அருகே மறுபடியும் படுத்தேன். அந்த கட்டில் இருவர் மட்டும் படுக்கும் கட்டிலாக இருந்தது. ஒருவரை பார்த்து ஒருவர் படுக்க, அப்படியே அவள் கண்களை பார்த்து கொண்டே அவளை வர்ணிக்க ஆரம்பித்தேன். உன் கண்கள் அழகாக இருக்கிறது, உன் உதடுகள் அழகாக இருக்கிறது. அவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. உனக்கு என்ன தொட்டு பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை நீ தொட்டு பார் என்று கூற, நான் ஒரு நிமிடம் திகைத்து அப்படியே அவள் முகத்தை பார்த்தேன். அவளை நான் பார்க்க, அவள் எதுவும் கூறாமல் படுக்கையை விட்டு இறங்கி லைட்டை ஆன் செய்து, இந்த உடை உனக்காக என் கணவருக்கு தெரியாமல் 1 வருடத்திற்கு முன்பே நான் வாங்கி விட்டேன். இந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று கூறிவிட்டு என் அருகே வந்து படுத்துவிட்டு, இன்று இரவு அல்ல, இன்று முதல் நான் உன்னுடையவள். என் கணவர் எப்பொழுது எல்லாம் வெளியூர் செல்கிறாரோ அப்போதெல்லாம் உன் விருப்பம் போல் நீ இருக்கலாம் என்று கூற, நானும் எதுவும் கூறாமல் அமைதியாக இருக்க, அவள் லைட்டை ஆஃப் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். உனக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போதே என்னை எழுப்பு என்று கூறிவிட்டு கண்களை மூடிவிட்டாள். எனக்கு என்ன செய்வதென்று புரியாமல் அப்படியே அவளை பார்த்து கொண்டே படுத்திருந்தேன். 10 நிமிடம் கழித்து இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று அந்த நிமிடத்தில் இருந்து நாங்கள் அவள் கணவன் வரும் வரை நாங்கள் இருவரும் கணவன் மனைவி போல் இருந்தோம். அன்றிலிருந்து நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களை மறந்து நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம்.